கைஸ், ஹலோ மக்களே. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி வந்து பூண்டு மிளகு குழம்பு. இது எப்படி இருக்குது பாருங்கள், தேன் மாதிரி கெட்டியாக ஒட்டிக்க சூப்பராக இருக்குது. நான் வந்து இந்த ஸ்பூனால் தான் அளவு எடுத்துட்டேன். இந்த ஸ்பூன் அளவெல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஏற்கனவே நம்ம வந்து ப்ளேலிஸ்ட்டில் மிளகு குழம்பு இருக்குது, அதை நீங்கள் வந்து பாருங்க. இது பூண்டு மிளகு குழம்பு அதிலேயே கொடுக்குறேன். அதாவது போஸ்ட் டெலிவரியான குழந்தைகளுக்கு வந்து இந்த மிளகு குழம்பெல்லாம் பூண்டு போட்டு நிறையா கொடுக்க உங்களுக்கு வந்து தாய்ப்பால் நல்லா ஊறும். அதே மாதிரி இந்த புளியை வந்து டெலிவரியான குழந்தைகளுக்கு வந்து புளியை அப்படியே கொடுக்க மாட்டா, அதை வந்து சுட்டுடுவாள். நீங்கள் வந்து டைரெக்டாக அடுப்புலையும் சுடலாம், மைக்ரோவேவில் ஒரு 1 மினிட் அந்த மாதிரியும் நீங்கள் வச்சு அதை எடுத்துக்கலாம் புளியை. அது ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை வெறும் பானியில் ஒரு புளியை போட்டு சூடானதுக்கப்புறம் வறுத்துக்கிட்டு கூட நீங்கள் வந்து புளியை ஊற போட்டு அரைச்சிக்கலாம். அந்த புளியை எடுத்த சின்ன லெமன் சைஸ் தான் புளி எடுத்துருக்கேன். அதை ஊற போட்டு புளி தண்ணியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு நான் சாமான்லாம் என்ன எடுத்துனேன், நான் காமிக்கிற ஸ்பூனால் மிளகு 2 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், துவரம்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன். நீங்கள் நார்மலாக மாற்றுக்கு பண்ணிக்கிற மாதிரி அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை சில்லி போட்டுக்கலாம், அதாவது வரமிளகா போட்டுக்கலாம். எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து காரம் போட்டுக்கலாம். டெலிவரி ஆன குழந்தைகளுக்கு வரமிளகா வேண்டாம். இதோட பூண்டு நல்ல ஒரு 10-15 பல்லு பூண்டை நறுக்கி வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு கை நிறைய கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண அத்தனை சாமானியும் நைஸாகவும் அரைக்க வேண்டாம், குறைன்னு அரைக்க வேண்டாம், மீடியமாக நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயோ ஒரு உருளியோ ஒரு கல்சட்டியோ எடுத்துக்கோங்க. அதில் வந்து எண்ணெய், அதாவது இதுக்கு வந்து நம்ம டெலிவரியான குழந்தைகளுக்கு வந்து குக்கிங் ஆயில் விட மாட்டோம், நான் நல்லெண்ணெயில் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெய் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவா டெலிவரியான குழந்தைகளுக்கு. நல்லா ஒரு கடாயை எடுத்துட்டு எண்ணெய் விட்டுண்டு நல்லெண்ணெய் விட்டுண்டு 2 கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு பெருங்காயம், பூண்டு இதுலேயும் நல்லா ஒரு 10-15 பூண்டை வந்து நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின்ட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிவிட்டு இந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து அதில் விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் வந்து அதோடு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் ஒரு நடுவில் மீடியமாக இருக்கும்போது நீங்கள் வந்து வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லம் போட்டுன்ட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்க சுண்ட வத்தக்குழம்பு மாதிரி தேன் மாதிரி இருக்கும். இது டெலிவரியான குழந்தைகளுக்கு கொடுப்போம். எவ்வளோக்கு நீங்கள் பூண்டு எல்லாம் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு தாய்ப்பால் ஊறும். அதே மாதிரி நல்லா பாதி கொதிக்கும் போதே வெல்லத்தை போடுங்க. நல்ல ஒத்தாப்பில் வந்துடும். அந்த காரம், வெல்லம், புளிப்பு எல்லாம் சேர்த்து புளிக்காய்ச்சல் மாதிரி வத்தக்குழம்பு மாதிரி ஒத்தாப்பில் வந்துடும். சுட சாதம் வச்சு நெய் விட்டு அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தேன்னா சூப்பரான ரெசிபிப்பா. நம்ம இதை வந்து நான் பத்திய ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன். மிளகு குழம்புன்னு பூண்டு மிளகு குழம்புன்னு கொடுக்குறேன். இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சுண்ட ஆயிடுது. ஆனதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் வந்து இறக்கி வச்சு நெய்யை விட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தேன்னா அடிப்பொலியான ரெசிபி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதை வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி டெலிவரியான குழந்தைகளுக்கு வந்து துவரம்பருப்பு சேர்த்தலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த மிளகு குழம்புக்கு ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்ததுனால ஒன்றும் ஆகாதுப்பா. 2 அதே மாதிரி இந்த டெலிவரியான குழந்தைகளுக்கு இந்த மிளகு குழம்போட நாங்கள்லாம் வந்து உளுந்தப்பெல்லாம் வந்து கொடுக்க மாட்டோம், அரிசி அப்பெல்லாம் தான் சுட்டு கொடுப்போம். அதே மாதிரி நீங்கள்லாமும் அரிசி அப்பெல்லாம் வந்து சுட்டு இந்த மிளகு குழம்பு வச்சு கொடுங்கோ பத்திய சாப்பாடில். எவ்வளோக்கு குழந்தைகளுக்கு டெலிவரியான குழந்தைகளுக்கு பத்திய சாப்பாடு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு உடம்பு நன்னா இருக்கும். இப்போல்லாம் வந்து ஒன்றும் பத்திய சாப்பாடு வேண்டான்னு சொல்கிறா. ஸோ நீங்கள் உங்காத்தில் எப்படி சௌரியமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்ல ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு, இது வந்து டெலிவரியான குழந்தைகளுக்குன்னு இல்லை, நம்ம வந்து கோல்டாக இருக்குது, இந்த வின்டர் கிளைமேட்டுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட இந்த பூண்டு மிளகு குழம்பு சாப்பிட்டேன்னா எதமாக இருக்கும். போஜனத்துக்கு லாட்ஸ் ஆஃப் லைக் கொடுக்குறேன்ப்பா. தேங்க்யூ கைஸ்.